Hey guys, back to my channel Project Pigeons. ப்ராஜெக்ட் பிசினஸில் அடுத்த மைல் சொன்னால் ஜெயிண்ட் அடுத்த சிக்ஸ் பொறிச்சிருக்கு. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க ரெண்டு முட்டை பார்த்தீங்கன்னா வெள்ளையையும் அண்ட் சப்ஜாவையும் ப்ரீட் பண்ணி வச்சதில் அன்ஃபார்ச்சுனேட்லி சப்ஜா ரெக்கவர்ட்டில் வச்சுருந்தோம். எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரில. மேபி மாடியிலேருந்து வெளியே குதிச்சிச்சான்னு தெரில. செக் பண்ணோம். அண்ட் சப்ஜா அந்த ஆண் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு நல்ல அருமையான ஆண் புறா. அண்டு வெள்ளை ஒழுங்காக அடகாக்கலை. அதனால் அந்த முட்டையை தூக்கி இதில் வச்சுருந்தோம். அண்ட் இந்த முட்டை பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் வெள்ளையும் சப்ஜாவும் ப்ரீடான முட்டை. இதுக்கு முன்னாடி விட்ட முட்டையை ஆல்ரெடி இன்னொரு ப்ரீடில் வச்சுருந்தோம். அந்த ரெண்டு கொஞ்சம் பொறிச்சு இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் டைமில் முட்டை விட்டதுனால குஞ்சு பொறிச்சிச்சு. அதுலேயும் ஒரு குஞ்சு இறந்துச்சு. அண்ட் ஒரு கூட வெள்ளை புறா மட்டும் கிடச்சிருக்கு. பார்ப்போம். இது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கழித்து விட்ட முட்டை. மேபி இது குஞ்சு பொறிக்குமா பொறிக்காதானே தெரில. நம்மக்கிட்ட வேறு எதுவும் அடையிலையும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த 4 முட்டையில் குஞ்சு பொறிக்குதா இல்லையான்னு. ஏன்னா இந்த 4 முட்டையை குஞ்சு பொறிச்சாதான் அந்த வெள்ளையோட சிக்ஸ் என்ன மாதிரி வருது நமக்கு தெரியும். மேக்ஸிமம் 4 முட்டை வச்சு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஃபேக்டர். பக்கத்துலேருந்து எப்போதுமே ஒரு ஆள் பார்த்துட்ருக்க மாதிரியே இருக்கும். இல்லைனா அதோட நஸ்கல்லே சிக்ஸ் இறந்துடுது. அண்ட் ஜென்ரலாகவே ஜெயிண்ட்டோட சிக்ஸ் பார்த்திங்கன்னா அதோட அசுர வளர்ச்சியினால் அடுத்ததாக பொறிக்கிற சிக்ஸோட இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் கழித்து பொறிச்ச 3 நாள் கழிச்சா மாட்டுச்சு. ஜஸ்ட் 3 நாள் கழித்து பொறிச்ச குஞ்சு தான். அண்ட் அதோட சைஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த கேப்பில் இதுக்கப்புறம் அந்த முட்டையிலேருந்து பொறிச்சு வர குஞ்சு சர்வை பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் அ கிரிட்டிக்கல் திங். எனிவே பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்கில் மேபி அந்த சிக்ஸ் குஞ்சு பொறிச்சிச்சுன்னா அது தனியாக கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். எனிவே கேஜை உள்ளே வச்சிடலாம். அண்டு thank you guys.